அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ஹெச் ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஏறத்தாழ 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு 4 விதமான பெருந்திரளியாக கேம்புரி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மண்டலமாக, வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் என்று ஒவ்வொரு மண்டலமாக 4 மண்டலத்தில் இது போன்ற கேம்புரிஸ் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச கூட்டத்தோடு அதுக்காக பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஃபஸ்ட்டு வடக்கு மண்டலம் சார்ந்து நடைபெறுகின்ற ஒரு கேம்புரி இன்றைக்கி நம்முடைய மாவட்டத்துடைய திருவண்ணாமலை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி நாங்கள் அதை தொடங்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் வருவதாக இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அழைப்பு ஏற்று உடனடியாக சென்றனால் அவரால் வர முடியும் என்று சொன்னால் அவரும் சில வழிகள்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படிலாம் நம்ம பிள்ளைங்களோட சேஃப்டி சார்ந்து நம்ம நடத்திட வேண்டும் என்று. அதே மாதிரி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கலந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 34 யூனிட், அதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ் நாங்கள் சொன்னோம், சாரணியில் அதில் ஒரு 34 டிஸ்ட்ரிக்டை சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 670 மாணவ செல்வங்கள் ஒரு 3 நாட்கள் இங்கேயே தங்கியிருந்து இங்கே இருக்கிற மக்களுடைய, குறிப்பாக இங்கே இருக்க வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை தெரிந்து கொள்கின்ற விதம். அதே மாதிரி எங்களுடைய சாரணியர் சார்ந்து இருக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் இந்த மங்கி பிரிட்ஜு, இந்த நார்மல் பிரிட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி க்ராலிங், ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ். பேசிக்காக இதோட கேம்போடைய மீனிங் என்ன அப்படின்னா, இந்த கேம்பில் வரும்போது டிசிப்ளின், ஒழுக்கம் சார்ந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும், மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எங்களுடைய அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்கள் எல்லாமே இருக்கிறார்கள். அவர்களும் இந்த பிள்ளைகளுக்கு அந்த பாடம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, பேசிக்காக மனசளவிலையும் உடல் அளவிலும் நம்மை எல்லா நிலையிலும் எப்படி நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும், ஒரு இயற்கை பேரிடர் என்று வந்தால் பொதுமக்களை நம்ம எப்படி நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற போன்றது இந்த சின்ன வயசில் அந்த பிள்ளைங்களுக்கு அது போன்ற ஒரு எண்ணங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு முகாம் தான் அது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னாலே ஃபோனை பார்த்துட்டு இருக்குது, டிவி பார்க்குறது, இப்படி இல்லாமல் இந்த குழந்தைங்க இந்த மாதிரி மாறுபட்ட இடத்துல இங்கே இருக்கின்ற மனிதர்கள்லாம் பார்க்கும்போது இப்படியும் இங்கெல்லாம் இது போன்ற மனிதத்துவம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு முகாம் தான். ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு முகாமை தொடங்கி வைத்ததில் மிக மகிழ்ச்சி. அதுவும் ஜவ்வாது மலைக்கு தொடங்கி வச்சதில் உள்ளபடியே ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் பெருமையாக பார்க்கிறேன். சார், இப்போ இந்த பாவடி பள்ளி வகுப்பறை பற்றி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது மாணவர், அந்த தமிழ் செய்வது என்ன சொல்றாங்கன்னா, அது மாணவர்களுக்கு சுமை ஏற்படுத்தாது, ஒரு கழுத்து வலிக்கும், அந்த மாதிரி போட்டு காட்டிக்கிறாங்க. எங்கேயுமே அது கட்டாயம் நாங்கள் சொல்லவே இல்லையா. எங்கெங்கெல்லாம் அந்த பாவடியத்தில் உங்களுக்கு நடத்தி பாருங்க, உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அதை பின்பற்றி கொள்ளலாம் என்று தான் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம தொடக்க கல்வியில் பிரைமரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் உட்காரவே வைக்கிறோம் குழந்தைங்களை, சின்ன வயசுல அப்படி தான் உட்கார வைக்கிறோம். அந்த விதத்தில் உங்களுக்கு குழந்தைங்கள், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கான அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கும் என்பதற்காக சொல்லப்பட்டது தான். கிளாஸ் ரூம் போர்டை தான் பார்க்கணும், இல்லை டீச்சர்ஸ் அந்த இடத்துக்கே பாடம் நடத்த வேண்டும் என்கிற விதத்தில் தான் அது முடிவு செய்யப்பட்டது. இது கட்டாயம் கிடையாது என்பதை நான் தெரிவிச்சேன். குறிப்பாக நாங்கள் ஒரு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2 வருஷத்தில் 1,80,000 பிள்ளைங்களை நாங்கள் மீண்டும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக முதல் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராமல், கொரோனா காலத்துக்கு பிறகு இருந்த பயத்தின் காரணமாக நிறைய மன அளவில் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக வராமல் இந்த பிள்ளைங்களாம் கொண்டு நாங்கள் திருப்பி நாங்கள் சேர்த்துட்டு வந்தாங்க. இப்போ ட்ராப் அவுட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பார்த்துருக்கின்ற ஆட்சித்தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷலுக்கு ஒரு இதை எடுத்து கவனம் செலுத்தி அந்த பிள்ளைங்கள்லாம் எங்கெல்லாம் ஈவன் எங்களோட டீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர் வரைக்கும் ஒரு பையன் ஒரு வாரத்துக்கு வராட்டினா கூட அதை நாங்கள் ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்டாக கருதி உடனடியாக அந்த வீட்டுக்கு போய் எதனால் அவங்க பையன் ஒரு வாரமாக வரலன்னு மீண்டும் அந்த பிள்ளைங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பணியை நாங்கள் செஞ்சோம். ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு பக்கம் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவை, காலை உணவுலேருந்து டெக்னாலஜி வயசுலேருந்து நம்ம பல்வேறு செயலிகள் மூலமாக ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்ததுலேருந்து ஹைடெக் லேப்ஸை மேம்படுத்தினது, ஒரு ஸ்கூலில் என்னென்னலாம் இருக்கணுமோ, இன்னும் சொல்ல போனால் தனியார் பள்ளி இன்றைக்கி எங்களை பார்த்து, அரசு பள்ளியை பார்த்து இன்றைக்கி அவங்களுடைய ஸ்கூலை இன்றைக்கி மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ட்ராப் அவுட்டுங்கிறது கணிசமாக கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருதுன்னு